இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வரேன்னாங்க, நீ வாட்டுக்கு உட்காந்துருக்கேன்னு கிளம்பாம. இருமா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு வரேன். மொபைல் பார்த்துட்டு வரையா? அடியே கிளம்புடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, நல்ல நேரமும் வந்துடும், படக்கும் கிளம்பு. சரிம்மா அந்த கிளம்புறமா, ஒரு 10 நிமிஷம் இரு. 10 நிமிஷமா? இப்போ ஒரு நிமிஷம் கூட உனக்கு டைம் கிடையாது. அந்த போனை கீழே போட்டு இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா? சரிம்மா கத்தாத, இப்போ கிளம்பிடும், 10 நிமிஷம் தான், நீ போ, அதுக்குள்ளே நான் கிளம்பி வந்துடுவேன். ஏம்மா விடுங்கம்மா, என்னம்மா ஒரு நல்ல நாள் பொழுது அந்த பிள்ளைய போட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பாருங்க, இப்போ 10 நிமிஷத்துல கிளம்புறேன்னு சொன்னா அம்மா கேட்காம கத்திக்கிட்டே இருக்கு. அம்மா நீங்கள் போங்கம்மா, அவள் கிளம்பிடுவா ஒரு 10 நிமிஷத்தில். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா, சீக்கிரமாக போய் கிளம்பு சுச்சி. சரிண்ணே இந்த கிளம்புறேனே. இவ்வளவு நேரம் ஒரு மனுஷி காட்டு கத்தி இருக்கேன், ஏதாவது சொல்லிச்சான் பாரு இந்த பிள்ளை. இப்போ நிரஞ்சன் வந்து சொன்ன உடனே சரிங்க, சரி கிளம்பு. என்ன பொண்ணுங்க, என்ன பொண்ணை காணோம்? என்ன உங்க குடும்பம் பெரிய குடும்பம்னு சொன்னாங்க? 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பெரிய குடும்பமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா நீங்கள் 3 பேர் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை வர சொல்கிறேன். சுஷிலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வா. பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கு, நல்லா படிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் தான் எதுவும் பிரச்சனையா என்ன? அண்ணன் தம்பிலாம் 2 பேரையும் காணும், குடும்பமே இவ்வளோதானா என்ன? 3வது பையன் வீட்டில் தான் இருக்கான், அந்த வருவான். 2வது பையனுக்கு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் ஒன்று போய் ஆஃபீஸில், அதை ஸ்கிப் பண்ண முடியல. அவங்க ஆல்ரெடி டைம் வாங்கி வச்சதுனால அவங்க போயிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் பெரிய ஆள் உங்கள் அம்மா அப்பா யாரும் இல்லையா என்ன? இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க, பேசி முடிச்சிருவோம். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பா எப்பா இங்கே வாங்கப்பா. ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்து வர சொல்லவா? அருணே, என்னடா அங்கே போகாமல் இங்கே நிற்க? தாத்தா நான் நிற்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு அங்கே போகாமல் இருக்க அதை சொல்லு. நான் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கேன் தாத்தா. ஏன்டா என்னாச்சு, எதுக்கு அப்படி சொல்கிற? அன்னைக்கு ஒரு நாள் மாப்பிள்ளையோட அம்மான்னு தெரியாமல் அதுகிட்ட ரொம்ப வம்பு பண்ணிட்டேன் தாத்தா, பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. சரி நீ எதுக்கு தாத்தா அங்கே போகாமல் இருக்க? நீ வேறடா, நான் வேற மாப்பிள்ளையோட அப்பான்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் வம்பு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நானும் பிளாக் லிஸ்ட்டு தான். ஓ அப்பனா எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கா? தாத்தா வாங்க, 2 பேரும் கீழே வாங்க, மாப்பிள்ளை ஆளுக்கு வீட்டு ஆளுக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. டேய் அருணே, நிரஞ்சன் கூப்பிட்றான்டா, அவன் கீழே போகலனாலும் மேலே வந்துடுவான்டா. வேறு வழி இல்லை, வா போய் தலையை காட்டுவோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. தாத்தா நான் இப்போ கோட் ஷூட்லாம் போட்டு கொஞ்சம் ஆள் மாறினதுனால நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல? நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். கீழே வாடா எருமாடு. என்னங்க இது யாருன்னு தெரியுதாங்க? நான் கூட உன்ட்ட சொன்னலடி, ஒருத்தர் அன்னைக்கு நம்ம பையனை பற்றி தப்பாக பேசினாருன்னு, அவர் இவர் தாண்டி. இவ்வளோ பெரிய ஆள், விசாரிக்கிற லட்சணத்தை பாரு. என்னாச்சு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, முறைக்க வேற செய்கிறாங்க. இவர் தான் எங்கள் தாத்தா, இந்த பையன் தான் என் தம்பி. தெரியும் தெரியும். ஓ முதல்ல தெரியுமா உங்களுக்கு? இப்போ தானே தெரியுது உங்கள் குடும்பத்தோட வண்டவாளம் தண்டவாளம்லாம். இந்த சம்மந்தம் வேண்டாம், குடும்பத்தில் போய் பொண்ணு எடுப்போமா? எங்களுக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். திடீர்னு என்னாச்சு இந்த பொம்பளை இந்த கத்துது? ஐயோ கல்யாணம் நடக்காது போலயே, கல்யாணம் நடக்காதுன்னு வேற சொல்லுது. என்னாச்சு திடீர்னு நம்ம அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க? இந்த சுஷீலா வேற திடீர்னு வருத்தப்பட்டு உள்ள ஓடி போயிட்டான். என்னம்மா என்ன மரியாதை இல்லாமல் பேசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை தான் ஒரு கேடாங்க. இந்த பையனை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இவன் வண்டவாளம் தண்டவாளம்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். இவனை பற்றி தெரியாதா? இவன் எப்படிப்பட்டவன்? சார் இந்த குடும்பத்தில் போய் நாங்கள் பொண்ணு எடுப்போமா? வயசானவர் என்கிட்டே என் பையனை பற்றி தப்பாக பேசுறாரு. நல்ல வசதியான குடும்பம்னா விசாரிக்கிற முறை இதானா? எங்களுக்குலாம் மான ரோசம் இல்லையா? வசதி கம்மியாக இருந்தால் நீங்கள் எப்படினாலும் விசாரிக்கலாமா? அம்மா இந்த வாரமா வாய்க்கு வந்தபடி பேசாத, அவ்வளோதான் உனக்கு. கோவப்படாதீங்க, என்னன்னாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, இன்னொரு பையன் எங்க? அப்போவே நான் நினச்சேன் ஏதோ இந்த வீட்டில் தவறாக இருக்குன்ட்டு. அப்படித்தான் இருப்பாங்க உங்கள் 3 பசங்களுமே. இந்த பையன் மட்டும் என்ன உருப்படியாக இருக்க போகிறான்? ஏமா இங்கே பாரு, நிரஞ்சனை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் பிற உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அதுவும் என் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என் மகனை பற்றியே தப்பாக பேசுறியா? வீட்டை விட்டு நீங்கள் முதல்ல வெளியே போங்க, உங்கள் சம்மந்தமே எங்களுக்கு தேவையில்லை. ஆமாம் உங்கள் வீட்டை சம்மந்தம் பண்ணிட்டாலும் வாடா மித்ரன், வெளியே போகலாம், முதல்ல இந்த சம்மந்தமே நமக்கு தேவையில்லை. அம்மா முதல்ல வெளியே போமா. என்ன நீ என் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என் மகனையை பற்றி தப்பாக பேசுறியா? கிளம்பு. புஷ்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு புஷ்பா. என்னத்த பொறுமையாக இருக்க, நீங்கள் வாயை மூடுங்க. ஆமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையாக பேசுறது இல்லையாமா? பொறுமையாக பேசுறதா? என் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உன்னைய பற்றியே தப்பாக பேசுகிறா, என்னால் எப்படா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அப்படிப்பட்ட சம்மந்தமே வேண்டாம். இது என்ன ஆனாலும் சரி, சுஷீலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் முடிக்க வைக்கணும். அது வசதியான நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, உடனே பார்க்குற வழியை பாருங்க. டேய் அருணே, என்னடா பண்ணி வச்ச நீ? நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, அந்த மாப்பிள்ளை சரி கிடையாது, அதை தான் சொல்லிக்கிருக்கேன். நீங்கள் தான் கேட்காம மாடி கல்யாணம் முடிச்சு வச்சிங்க. இப்போ பாருங்க அவர் எப்படி பேசுறாங்கன்ட்டு. அது சரிதான், நீ யாரு கூடயாச்சும் போயிருப்ப, அதை பார்த்துட்டு அந்த அம்மா ஏதாவது சொல்லியிருக்கோம், நீ ஏதாவது சொல்லியிருப்ப, எனக்கு தெரியாது. ஐயோ எப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்த மாதிரியே சொல்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும், வாயை முடிச்சு உள்ளே போறேனே. ஊனா என் வாயை அடைச்சிருங்க. எப்பா நீங்கள் என்னப்பா செஞ்சு வச்சீங்க? நான் விசாரிக்கத்தானே போனேன், வேற ஒன்றும் செய்யலடா. இதோ விசாரிக்கும் போது கூட ஏறக்குறைய 2 வார்த்தை பேசியிருப்பேன், அதுக்குன்ட்டு பொண்ணை விசாரிக்காமல கொடுக்க முடியும்? என்னங்க எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு ஆட்கள் ஐயாதீங்க. இப்போ நடந்து போச்சு, அவங்க பொறுமையாக பேசினாங்களா? இல்ல அதே மாதிரி நம்மளும் பொறுமையாக பேசணும் அவசியம் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஏம்மா நீங்கள் என்ன இருந்தாலும் இப்படி பேசிடக்கூடாது. என்ன பேசினாங்க? இருந்தாலும் யாரோ செஞ்ச தப்புக்கு எல்லாரையும் போட்டு நீங்கள் திட்டக்கூடாதுமா. உனக்கு தெரியாது அவன் எவ்வளோ மோசமானவன். அன்னைக்கு எப்படி பேசினான்னு தெரியுமா? இப்போவே தெரியுது அவங்க குடும்பத்தோட லட்சணம். அவங்கள விட நம்மகிட்ட காசு பணம் குறைஞ்சிருந்தாலும்
மானரோசம்லாம் நமக்கும் அதிகம் தான். என்னதான் இருந்தாலும் இப்படி வந்து விசாரிக்கக்கூடாது. ஒரு பையனை ஒரு அப்பா கிட்ட எப்படி விசாரிக்கணும் ஒரு முறை இல்லை. நல்ல வேலைங்க, நமக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்போம். கெட்டதுலையும் ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கணும். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. எப்பா நீ என்ன வேணா நினைச்சுக்கோ மித்ரன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னங்க, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. இந்த ஊர்லயே ஒரு நல்ல பொண்ணை, வசதியான பொண்ணாவே பாருங்க. என்னமோ இவங்க வீட்டில் தான் பொண்ணு இருக்கிற மாதிரி அதிசயமா நல்ல பொண்ணா பாருங்க. அடுத்த மாசமே கல்யாணம். சரிம்மா. என்ன அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ கோவமாக போகிறாங்க? ஸோ என்னதான் செய்கிறதோ தெரில. சுசிலா அழுவாத சுசிலா. ஏனே, நானே கல்யாணம்னு கேட்டேன். தான் கல்யாணம் ரெடி பண்ணீங்க, மாப்பிள்ளைய பார்த்தீங்க, இதான் உன் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. நான் தான் சரின்னு மட்டும்தான் சொன்னேன். அதுவும் நீங்களாம் சொன்ன பிறகு தான் நான் சொன்னேன். இப்போ பாரு, கல்யாணமே கிடையாதுங்க. ஏம்மா ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, விடம்மா. நானே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டேன். இப்போ வந்து கல்யாணம் கிடையாதுன்னு சொன்னால் எப்படிண்ணே? இப்படிலாம் நடக்கும்னு எனக்கே தெரியாது சுசிலா. எனக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் எனக்கு எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல. நான் பார்த்த முதல் மாப்பிள்ளை அதான், அவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து கல்யாணம் இல்லை, அது இல்லைன்னா என்ன செய்யறது சொல்லு. சரி விடு சுசிலா, எல்லாம் சரியாயிரும். சரி விடு, வா எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? நான் எங்கேயும் வரல. நான் இங்கேருந்து போகணும்னா நீ நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்தால் தான் நான் இங்கேருந்து போவேன். என்னால் சிரிக்க முடியலண்ணே. தயவு செய்து இங்கேருந்து போயிரு. எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்பனா நான் உன் கூட ஆறுதலுக்கு இங்கேயே உட்காந்துருக்கேன். இல்லை வேண்டாம், நான் அழுகலாம் மாட்டேன், விடு, நீ போ. ஐயோ, நம்ம தங்கச்சி அழுகிறத பார்த்து நமக்கே அழுகழுகையா வருதே. சார் இப்படி நடக்கும் நானே எதிர்பார்க்கல. என்னாச்சு நிறஞ்சன், ஏன் இப்படி சோகமாக இருக்க? நீங்கள் வேற, சுசிலா ரொம்ப சோகமாக இருக்கா. எனக்கு அவளை பார்க்கவே மனசே கஷ்டமாக இருக்குது. அவள் அண்ணன் அண்ணன் உன்னையே சுற்றி சுற்றி வருவா. அவள் வருத்தமாக இருக்கும்போது உனக்கும் வருத்தமாக தானே இருக்கும். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. என்ன செய்ய சொல்கிறேன் நிரஞ்சன்? அவங்க தானே கோச்சிக்கிட்டு போனாங்க, அவங்க தான் கோவப்பட்டு பேசினாங்க. என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த மாப்பிள்ளை தம்பி ஒரு வார்த்தை கூட நம்மளை பேசல. நல்ல பையனும் கூட. அது சரிதான், நல்ல பையன் தான் தெரியுது. ஆனால் என்ன செய்யறது சொல்லு. தப்பு நம்ம மேலே இருக்குல்லம்மா. தாத்தா போய் அப்படி விசாரிச்சிருக்க கூடாது, அது தவறு தான். ரெண்டாவது, நம்ம அருணை பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் என்ன வேணால் செஞ்சு வச்சிருப்பான். அங்கே என்ன பேசினானோ என்ன செஞ்சானோ. சரி விடு நிரஞ்சன், வேற ஏதாச்சும் நல்ல மாப்பிளையா பாரு. இங்கே என்ன நடக்குது? ஏம்மா எனக்கு என்னமோ ஒன்றும் சரியாக படலம்மா. சுசிலாவுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் நம்மளே போய் பேசி பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, 7:30 ஒளிஞ்சிச்சின்னு நினச்சா இவன் ரூபத்தில் திருப்பி வீட்டுக்குள்ளே வருதே. நிரஞ்சன், எக்காரணத்தை கொண்டு நான் போய் அவங்க வீட்டில் போய் பேசிடுறேன்னு நீ நினைக்கவே நினைக்காத. நீங்கள் போய் பேச வேண்டாமா? என்ன செய்ய சொல்கிறேன்? நான் போய் பேசுகிறேன். கன்ஃபார்மாக நான் போய் மாப்பிள்ளை தம்பிட்டு போய் பேசுகிறேன். அவர் கண்டிப்பாக மித்ரன் வந்து இதை புரிஞ்சுக்குவார். அவர் ஒரு வாத்தியார், கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கும். நீ சொல்கிறதுனால நான் சரின்னு கேட்குறேன். ஆனால் ஒன்று, நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்களே திருப்பி வந்து நம்ம பொண்ணை ஏற்றுக்கிட்டா தான் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கம்மா. மொதல் மாப்பிள்ளையே வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா சுசிலாவை பற்றி ஊர் உலகம் என்ன பேசும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? என் பிள்ளைய பற்றி எவன் பேசுவான்? எவனாச்சும் பேச சொல்லி வாயை உடச்சிருவேன். நடைமுறைக்கு பேசுங்கம்மா. சரி விடு நிரஞ்சன், நீ சொன்னால் நான் கேட்குறேன். ஆனால் ஒன்று, நான் வரமாட்டேன். அவங்களா வந்து பேசினா நான் அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்க மாட்டேன். சரி விடுங்க, நாளைக்கே போய் நான் மித்ரனை பார்த்து பேசிட்டு வரேன். ஸோ இவங்க உருப்பிட மாட்டாங்க. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்.